இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் கட் பேங்கில் வச்சு ஒரு சூப்பரான கிராண்ட் லுக்கில் ஒரு டிசைன் செய்ய போகிறோம். கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது கிளிப் ஸ்டோனில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க, சென்டர் கிளிப் யூஸ் பண்ணுறதில்ல, அதை விட பெரிய சைஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்கொயர் ஷேப் ட்ராப்பில் ஒயிட் எடுத்திருக்கேன், ரெக்டாங்கிளில் கோல்டு கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் 3mm ஸ்டோன் எடுத்திருக்கேன். செராமிக் கோல்டில் 3mm ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கிளிப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுற அளவு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி நம்ம வைக்கிற மாதிரி நான் ஸ்டோன் செயின் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இப்படி வச்சுட்டோமா, இதை நம்ம சுற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் சுற்றி ஸ்டோன் செயின் வச்சாச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நான் ஃபுல்லாக தாங்க அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டிசைன் வந்து அப்படியே ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்கொயர் எடுத்து இப்படி வைக்க போகிறோம். அது பக்கத்தில் 3mm வைக்க போகிறோம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி இப்படி ரெக்டாங்கிள் வைக்க போகிறோம். நான் வைக்கிற மாதிரி 1 by 1 வச்சுட்டு வாங்க. அப்படின்னா இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா, ஸ்கொயர் எடுத்து நான் வைக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்து வைக்கிறேன். இப்போ திரும்பியும் ஸ்கொயர் வைக்கிறேன். இப்போ ஒரு ஒரு சின்ன டிசைன், ஒரு ஸ்கொயர் டிசைன் மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணுன்னா, அடுத்து அதையே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ட்ராப் ஷேப் எடுத்து இப்படி வைக்கிறோம். இந்த கேப்பில் ஒரு 3mm ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் வருது பார்த்திங்களா, இங்கே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு 3mm வைக்கிறோம். சாரி, ட்ராப் ஷேப் வைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சைடும் செய்ய போகிறோம். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேங்கில் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னொரு இடத்துல நான் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வைக்க போகிறது இல்லை, ஒரு சைடு தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து பிரேஸ்லெட் டைப்பாக இருக்கிறதுனால ஒரு சைடு தான் நான் இந்த கிளிப் ஸ்டோன் வைக்க போகிறேன். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வரணுங்க. ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு இடம் கூட கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக கிராண்டான ஒர்க். அப்புறம் இந்த இடத்துல கேப் இருந்தது பார்த்திங்களா, அந்த கேப்பில் நான் 3mm வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட்டாக தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிராண்டான லுக் தெரியுங்களா? ஒரு பேங்கிள் போட்டாவே போதுங்க, செம்ம லுக்குங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேங்கிள், இதுக்கு மேட்சாக ஒரு ரிங்கு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை எனக்கு இவ்வளோ கிராண்ட் லுக்கான ரிங்கும் கிராண்ட் லுக்கான பிரேஸ்லெட் பேங்கிளுங்க இதுவும் உங்களுக்கு வேணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் 4 daysல உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்பேட்ச் பண்ணிடுறேன். நீங்களும் வரக்கூடிய ஃபெஸ்டிவல் சீசனில், அதாவது வெட்டிங் சீசன்ஸ் வருது, அந்த வெட்டிங் சீசனில் இவ்வளோ கிராண்டான லுக்கில் நீங்களும் வியர் பண்ணி உங்கள் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.